வணக்கம் பவித்ரா. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மருத்துவமனையில் காலமானார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது பொதுமக்கள் மற்றும் நடிகர்கள் அதே போல அரசியல் பிரமுகர்களின் அஞ்சலிக்காக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அதிக பேர் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்ததால் அவரது உடலானது தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களின் பார்வைக்காக தீவுத்திடலில் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கிருந்து உடல் புறப்படும் போது கிரெயின் மூலம் கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தேமுதிக கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 1 மணி அளவில் அவரை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்தான பணிகள் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது. கிரெயின் மூலம் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக தற்பொழுது பள்ளம் தூண்டக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தேமுதிக அலுவலகம் முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. தேமுதிக அலுவலகம் மற்றும் அதனை சுற்றி 2000க்கும் மேற்பட்ட போலீசார் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதே போல விஜயகாந்தின் உடல் இறுதி அடக்கம் செய்யப்படும் இடத்திற்கு அவரது குடும்பத்தினர் அதே போல கட்சி நிர்வாகிகள் அமர்ந்து பார்ப்பதற்கு ஏதுவாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசாரால் பாதுகாப்பு பணியானது மிக தீவிரமாக தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலை 4:40 மணியளவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட நிலையில் தீவுத்திடலிலிருந்து 1 மணிக்கு ஊர்வலமாக புறப்பட்டு பேரணியாக தற்போது கோயம்பேட்டிற்கு கொண்டு வரப்படும். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்படுவதை அடுத்து சென்னை முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக 7 அடி நீளமும் அதே போல 4 அடி அகலத்தில் பள்ளம் தோண்டுவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. பவித்ரா.